ஏ.ஆர். முருகதாஸ், தீனா, ரமணா, கஜினி, துப்பாக்கி, கத்தி, ஏழாம் அறிவு, சர்க்கார் உள்ளிட்ட பல படங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துள்ளார். அந்த வரிசையில் சிவகார்த்திகேயனின் படமும் இருக்கும் என்றே பலரும் பாராட்டுகளை கொடுக்க தொடங்கியுள்ளனர். இந்த படத்தை பல பிரபலங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ திரையிட்டுள்ளனர். ஏ.ஆர். முருகதாஸ் நெருங்கிய வட்டாரத்தில் உள்ள முக்கிய ஹீரோக்களும் பார்த்து தங்களது கருத்துக்களை தெரிவித்து இருக்கிறார்கள். சிவகார்த்திகேயன், ருக்மணி வசந்த், வித்யுத் ஜமால் மற்றும் பி.ஜி. மேனன் நடித்துள்ள மதராசி படம் முதல் பாதி முழுவதும் ரொமான்ஸ் மற்றும் காமெடி காட்சிகளுடன் ஒரு ஜாலியான இளைஞரின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் விதமாக சொல்லும் என்றும், இடைவேளை காட்சியின் பொழுது அந்த இளைஞனின் பார்வை ஒரு சீரியஸான கட்டத்திற்கு செல்ல அங்கே இருந்து சூடு பிடிக்கும் படம் இரண்டாம் பாதி முழுவதும் அனல் பறக்கும் ஆக்ஷன் காட்சிகளுடன் அதிரடி காட்டியுள்ளாராம் ஏ.ஆர். முருகதாஸ். இந்த படத்தில் ஒரு தீவிரமான அழுத்தமான கதாபாத்திரத்தில் சிவகார்த்திகேயன் நடித்திருக்கிறார். சென்னை மண்ணின் கதையை பேசும் இந்த படத்தில் அவருடைய உடல் மொழியையும் வசன உச்சரிப்பும் ரசிகர்களுக்கு புதிய பரிணாமத்தை கொடுத்திருக்கிறது. சிவகார்த்திகேயனின் நடிப்பு பயணத்தில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக இருக்கும் எனவும் கூறி வருகின்றனர். வில்லன் கதாபாத்திரத்தில் பாலிவுட்டின் பெரிய நடிகர் நடித்திருப்பதும் இந்த படத்தின் பலமே. ஒவ்வொரு கதாபாத்திரமும் கவனமாக வடிவமைக்கப்பட்டு படத்திற்கு வலு சேர்த்து உள்ளன. கதை, நடிப்பு என மட்டுமல்லாமல் தொழில்நுட்பத்திலும் இந்த படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் பாராட்டி வருகின்றனர். குறிப்பாக இந்த படத்தின் பின்னணி இசை ரசிகர்களை இருக்கையின் நுனியில் அமர வைக்கும். ஒவ்வொரு காட்சியையும் உயிர்ப்புடன் பதிவு செய்துள்ள ஒளிப்பதிவு பிரமிக்க வைக்கும் காட்சிகளை தரும். அத்துடன் இந்த படத்தில் உள்ள சண்டை காட்சிகள் செயற்கையாக இல்லாமல் மிகவும் யதார்த்தமானதாகவும் பரபரப்பானதாகவும் இருப்பதாகவும் விமர்சனங்கள் வருகின்றன. வித்யுத் ஜமால் உடன் நேருக்கு நேர் கிளைமேக்ஸில் சிவகார்த்திகேயன் பேசும் வசனம் எல்லாம் மிக பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் என்றும், இருவருக்கும் இடையே நடைபெறும் சண்டை காட்சிகள் படத்தின் பெரும் பலமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.